தமிழர் தந்தை போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவருடைய நினைவு தினம். தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தமிழர் உரிமை இவற்றுக்காக இறுதி வரை உறுதியாக நின்று போராடிய ஒரு பெரிய தலைவர். அவர் கொண்ட லட்சியத்தை கொண்டு தான் நாங்கள் அவர் நிறுவி நடத்தி வந்த இந்த நாம் தமிழர் கட்சியை, அவரே சொன்னது போல, உங்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்துவார்கள் என்று கேட்டதற்கு, வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவரே சொன்னது போல, அவர் கொண்ட அந்த லட்சிய நோக்கத்தை வென்று முடிப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். இன்றைக்கு அவருடைய நினைவு தினத்தில் அவருக்கு மலர் வணக்கம் செலுத்தி அந்த லட்சிய உறுதியோடு இறுதி வரை களத்தில் நிற்போம் என்று உறுதியேற்று செல்கிறோம். நேற்று ஜெயலலிதா அறிவித்த முக்கிய அறிவிப்புகள் 5 முக்கிய அறிவிப்புகள் டாஸ்மாக் படிப்படியாக குறைக்கப்படும், 500 கடைகள் ஃபஸ்ட்டு மூடப்படுகிறது, அதுக்கப்புறம் நேர குறைப்பு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்தோடனே எல்லாம் செய்கிறது தான். ஆனால் இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கேட்குறது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டம். 100 யூனிட் மின்சாரம் இலவசங்கிறாங்க. ஏற்கனவே லட்சம் கோடி கடன் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு இருக்குது. இவங்க ஏற்கனவே செலவினங்களில் தான் முதலீடு செய்கிறாங்க. இதை வாங்கித்தான் நமக்கு தருவாங்க. 5700 யூனிட்டு நமக்கு மின்சாரத்தை இவங்க வாங்குகிறாங்க. உற்பத்தியில் முதலீடு செய்கிறதுல எந்த இதுவரை கடந்த 5 ஆண்டுகள் சுத்தமாக நடக்கலை. பிற மாநிலங்கள்லேருந்து தனியார் முதலாளியிலிருந்து வாங்கி கொடுப்பாங்க. மேலும் பல லட்சம் கோடி கடனாக்கி வச்சுட்டு தான் போவாங்களே ஒழிய, இது ஒரு ஆக்கப்பூர்வமான இதை நம்ம கேட்குறது இலவச மின்சாரம் இல்லை, நம்ம கேட்குறது தடை இல்லாத மின்சாரம். அதை தர்றதுக்கு முயற்சி செய்யணும் அரசு. இந்த கடை குறைப்பு அவங்க சொன்னது, தேர்தல் நேரத்தில் சொன்னது, வந்தவுடனே அதை நிறைவேற்றணுங்கிற ஒரு இதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. இது படிப்படியாக போய் மொத்தமாக மூடுற வரைக்கும் இது ஒரு நம்பிக்கை தராது. நீங்களே பார்க்குறீங்க, குடிகாரர்கள்ட்ட எடுத்து நம்ம ஊடகங்களே போடுது. எங்களுக்கு இந்த நேர குறைப்பெலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. நாங்கள் ஒருத்தரெல்லாம் சொல்கிறாரு, குடிக்காமலே எங்கள் குடும்பமே இருக்க முடியாது, கஷ்டன்றது. அந்தளவு குடி நோயாளிகளை உருவாக்கி விட்டுருச்சு. இந்த 500 கடைகளை குறைக்கிறதுங்கிறது சரி, குறைக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மூடணும். மாற்று வருமானத்திற்கு திட்டங்களை வகுக்கணும். அது இல்லாமல் இப்போ இவர் இந்த சாராய பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது மக்களை வாழவும் வைக்காது, வளரவும் வைக்காது. வெறும் சாராயத்தை விற்று மட்டுமே ஆட்சி நிர்வாகத்தை நடத்துறதுங்கிறது அது சரியாக வராது. அதனால் இது வந்த உடனே செய்கிறது தான். இருந்தாலும் கடையை கொஞ்சம் 500 கடையை மூடி இருக்கிறத நம்ம வரவேற்கணும். ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் உங்கள் மூலமாக இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்கீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்விக்கான முக்கிய காரணமாக நீங்கள் எதை கருதுறீங்க? இல்லை, இது ஒரு தோல்வியாக நாம் பார்க்கல. நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம், தொடருவோம், உறுதியாக வெல்லுவோம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து ஒரு அழிவில் தொடங்கினோம். தொடர்ச்சியாக போராட்டம், 3 பேர் விடுதலை, மீனவர் படுகொலை, அணுவில், இப்படி முல்லை பெரியாற்று போராட்டம். இந்த போராட்ட களங்களில் இருந்து கட்சி வளர்ச்சியை பற்றியோ கட்சியின் கட்டமைப்பு பற்றியோ கவலைப்பட முடியாமல் களத்திலே நின்று போராடிய பிள்ளைகள், உதிரியாக நின்றவங்க. இப்போ தான் நாங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே நிற்கிறோம். இப்போ 234 தொகுதியிலையும் போட்டி போட்டது காரணமே கட்சி தெரியாதவங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான். கட்சியை வீடு கூட போய் எங்காலும் ஒவ்வொரு மனிதனாக போயாவது கொடுத்து இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு காட்டிட்டு வந்திருக்கான். இது நாங்கள் வீறு கொண்டு எழுவோம். இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குல்ல எங்களுக்கு. அதுக்குள்ளே பெரிய கட்டமைப்பை உருவாக்கி உறுதியாக வெல்லுவேன். இப்போ நம்ம 4ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறோம். நாங்கள் எல்லா வேட்பாளர்கள் எல்லாரும் சந்தித்து பேசி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டிடுவோம். மற்றவங்க மாதிரி இந்த சமரசங்கள் செய்து கொள்கிற ஆள் இல்லை. நாங்கள் உள்ளாட்சி தேர்தலையும் போட்டிடுவோம், பாராளுமன்றத்திலையும் போட்டிடுவோம். அதுக்கான வேலையெல்லாம் இப்போ இருந்தே செய்வோம். ஆனால் 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது. அதுக்கு இப்போ இருந்தே வேலையில் செய்வோம். பதவி ஏற்றதும் தமிழக முதல்வர் அவர்கள் 5 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். அதனை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறேன். 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்றும், மது விற்பனைக்கான நேரத்தை 2 மணி நேரம் குறைப்போம் என்றும் முதல்வர் அவர்கள் ஒரு கோப்பிலே கையெழுத்திட்டிருப்பதை மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது.
படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் முதல்வர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த நடவடிக்கைகள் 5 ஆண்டு காலத்திற்கு நீடிக்கக்கூடாது. 2 ஆண்டுகளுக்குள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு உறுதியேற்க வேண்டும், அதை அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறது. வீடுகளில் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்குகிற ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனையும் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. ஆனால் இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை என்பது உள்ளது. இது மிகை மின் மாநிலம் அல்ல. முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு இதனை மிகை மின் மாநிலம் என்று திரும்ப திரும்ப கூறி வந்தார். ஆனால் உண்மை அதுவல்ல. மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் வேறு எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு தனிப்பட்ட முறையில் 1,00,000 கோடிக்கு மேல் கடன்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடனை அடைப்பதும் தமிழக அரசின் கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. பயிர்க்கடன்களுக்கு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட்டுறவு வங்கிகளின் மூலம் பெற்ற கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பு கூறுகிறது. தேசிய வங்கிகளிலோ பிற தனியார் வங்கிகளிலோ விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்கிற ஆணையாக அது அமையவில்லை. ஆகவே பிற வங்கிகளில் பெற்ற கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்விக் கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். மகளிர் குழுவினர் பெற்றுள்ள கடன்களையும் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி திராவிடர்களுக்கு பட்டதாரிகளுக்கு திருப்பூரிலே பனியன் கம்பெனிகள் தொடங்குவதற்காக கடன்கள் தாட்கோ மூலம் வழங்கப்பெற்றது. அந்த கடன்களை அடைக்க முடியாமல் அந்த பட்டதாரிகள் இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பதவியேற்பு விழாவின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அழைப்பு விடுத்தது வரவேற்க தகுந்தது, ஜனநாயக மாண்புக்குரியது. ஆனால் வரவழைத்துவிட்டு ஒரு எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தோடு 98 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியை தனிப்பட்ட முறையில் 89 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை உரிய வரிசையில் உரிய இடத்தில் அமர வைக்கவில்லை என்பது ஜனநாயகத்தின் மாண்பை சீர்குலைப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக தெரிகிறது. இத்தகைய சின்ன சின்ன விவகாரங்களை முதல்வர் அவர்கள் சரி செய்ய வேண்டும். அவரவருக்குரிய தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்குரிய மதிப்பை வழங்குவதுதான் நாகரிகமாக இருக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நடவடிக்கை வேதனை அளிக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்றும் அருந்ததியர்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. அதில் அருந்ததியர் பிரதிநிதிகள் யாரும் இல்லை என்று தெரிய வருகிறது. ஆகவே அருந்ததியர் சமூகத்திற்கு அமைச்சரவையில் இடமளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறோம். மேலும் அதிமுகவின் வெற்றிக்கு எப்போதுமே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள், பெரும்பான்மையாக வாக்களிக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் அமைச்சரவையில்
போதிய அதிகாரம் இல்லாத பதவியை வழங்குவதும் 2-3 இடங்களுக்கு மேல் அமைச்சரவையில் இடம் அளிப்பதில்லை என்பதும் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆகவே குறைந்தது 6 இடங்களாவது அமைச்சரவையில் தலித் சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறேன்.